வசதியான ஒரு மனிதர். அந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கெல்லாம் பணம் வந்து வட்டிக்கு விட்டு அந்த அதாவது ஃபைனான்ஸ் மாதிரி நடத்திக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு வராரு. அப்படி அவர் இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்கல. தன்னுடைய வாழ்நாள் எப்படி, பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி, அதை பற்றிலாம் யோசிக்கல. அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறார். அப்படி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிறவியின் நோக்கத்தை பற்றி ஒரு பெரியவர் வந்து சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கார். அவர் கேட்குறாரு, எப்படி அப்படின்னா, நம்ம இறக்க போகிற நேரத்தில் இறைவனோட நாமத்தை சிந்திச்சுக்கிட்டே நாம் இறந்தோம் அப்படின்னா நமக்கு மறுபிறவி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காரு. இவர் அதை கேட்குறார். அப்போ நம்ம இறக்கும்போது சாமியை நினச்சிட்டு, அதாவது இறைவனை சிந்திச்சுக்கிட்டே நம்ம எந்த இடத்துல பிறக்கணும் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல வழி பிறக்கும், அடுத்த பிறவி நம்ம சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது இவர் மனசில் பதிஞ்சிடுது. உடனே அந்த நாளை நோக்கி அவர் அதோட பயணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நாம தான் சாக போகிறப்ப இறைவனை நினச்சி நல்ல அடுத்த பிறவி சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இன்னும் வட்டி அதிகமாக வாங்கி இன்னும் மக்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அவர் இறக்கும் தருவாய் வருது. அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இறக்கும்போது இறைவனை வந்து சிந்திச்சுக்கிட்டே இறைவன் நாமத்தை எடுத்துக்கிட்டே, நான் ஒரு அடுத்த பிறவி நான் பிறக்கும்போது நான் வந்து ஒரு ஜமீன்தார் வீட்டில் பிறக்கணும், ஒரு ராஜா வீட்டில் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இறந்து போயிடுறாரு. இவரும் அடுத்த பிறவி எடுக்கிறாரு. அதே மாதிரி ராஜா வீட்டில் தான் பிறக்கிறாரு. ஆனால் மனிதனா இல்லை, நாயாக தான் பிறவி, ஒரு குட்டி நாயாக பிறவி எடுக்கிறாரு. இவர் எடுத்து அந்த வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவோட வீட்டு சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. அடிக்கடி நிறைய சங்கடங்கள், அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க வந்து ராஜாக்களுக்கே உரியதான அந்த ஜோசியம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற நாயால் தான் இந்த பிரச்சனை, அந்த நாயை கொண்டுட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் விட்டுருங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் பிறந்திருக்கிற நாய் அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டுட்டு போய் அவர் மறுபிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த அதே ஊரில் கொண்டுட்டு போய் அந்த நாயை விடுறாங்க. அந்த ஊரில் விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தன்னுடைய மறுபிறவி ஞாபகம் வருது. ஆனால் என்ன பண்ண முடியும், நாம ஒன்று கேட்டோம், இறைவன் ஒன்று கொடுத்துட்டாரே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். என்ன அப்படின்னா, அவர் கேட்டது ஜமீன்தார் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு தான் கேட்டார். ஆனால் மனிதனா ஜமீன்தார் வீட்டில் பிள்ளையாக பிறக்கணும்னு அவர் கேட்கல. அங்கே தான் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அநியாயமாக வாங்கின அந்த வட்டியோட பலன் அவருக்கு முதல் பிறவியை ஞாபகத்தில் கொண்டு வந்ததுனால அவரோட மீண்டும் இந்த வாழ்க்கை நரகமாக மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா இன்னொரு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் அந்த நாய் அப்படின்னா மற்றவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். இதுதான் பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வாழும் காலத்தில் நாம் இறைவனை கண் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்வை அது சிறப்பாக